வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். இன்று வாக்கு செலுத்தும் நாள். அனைவரும் போய் தவறாமல் ஓட்டு போட்டுருங்க. நானும் ஓட்டு போட்டுட்டேன். எல்லாரும் குடும்பத்தோடு போய் ஓட்டு போட்டுருங்க. ஜனநாயக கடமையை செய்யுங்க. சிந்தித்து ஓட்டு போட வேண்டிய நாள். எளிய மக்கள், சாமானிய மக்கள், ஏழை, அவங்க இவங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சம உரிமை தான் வாக்குரிமை. இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஏற்கனவே பயன்படுத்தி இருந்தீங்கன்னா ஜீவா டுடே சார்பாக நன்றி. பயன்படுத்தாதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உடனே போய் உங்களுடைய வாக்கை செலுத்திடுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு போலிங்கை பற்றி தான். காலையிலேருந்தே பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்கா, இளைஞர்கள் நிறைய வராங்களா, இது யாருக்கு சார்போம், இந்த மாதிரியான காட்சிகள் பிம்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. வெளிநாட்டிலிருந்துலாம் வராங்க, மெட்ராஸ்லேருந்து தஞ்சாவூருக்கு போய் ஓட்டு போடுறாங்கிற மாதிரி புதிய செய்திகள் மாதிரி நிறைய பேர் பரப்புனாங்க. நேற்று கூட ஒருத்தர் சொல்கிறார் டீக்கல்ல, சார் மெட்ராஸ் கோயம்புத்தூரில் பார்த்தீங்களா சார் கூட்டம். ஏன் கேட்டேன், ஏன் என்ன கூட்டம் சார்? எல்லோரும் ஓட்டு போட தஞ்சாவூர், மதுரை, ராம்நாடு, சேலம்னு போகிறாங்க சார். சரிங்க, அதனால் என்ன, இந்த மாதிரிலாம் வரலாற்றில் நடந்ததே இல்லைன்னு. அப்பா, ஒவ்வொரு 5 வருஷமும் தேர்தல் நடக்கும்போது மெட்ராஸில் இருக்கிறவங்க வேற ஊரில் ஓட்டு இருந்தால் ஓட்டு வாங்க போவாங்க. இப்போ எங்கள் சேனல்லையே எங்கள் எடிட்டர் பொண்ணு புதுக்கோட்டைக்கு ஓட்டு பொண்ணுங்கிறப்ப ஓட்டு போகிறதுக்கு அவங்க ஊருக்கு தான் போயிருக்கிறாங்க. இப்போ இது என்ன வரலாற்றில் புதுசாக நடக்குதா? எப்படியெல்லாம் சித்தரிக்கிறாங்க பாருங்க. அதாவது எது நடந்தாலும் அதனால தான் நடக்குதா, புதுசாக இப்போதாங்க பார்த்தீங்களா இளைஞர்கள் இதனால தான் ஓட்டு போட வராங்க, பெண்கள் இதனால தான் ஓட்டு போட வராங்க, ஐயோ பார்த்தீங்களா இன்னைக்கு இதனால தான் மெட்ராஸ்லேருந்து வர்றாங்க, ஃபாரின்லேருந்து. இதுக்கு முன்னாடி ஃபாரின்லேருந்து வந்தது இல்லையா? தமிமும் அன்சாரி நின்னா அவருக்கு ஓட்டு சேர்க்க நாங்கள் வருவோம். கோயத்துல இருந்து ஆயிரக்கணக்கான பேர் சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட தமிமும் அன்சாரிக்காண்டி. இது எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயத்து போன பேர் சொன்னாங்க. ஸோ தங்களுக்கு பிடித்தவர்கள் நின்னா வாக்களிப்பது, பொதுவாகவே வாக்களிப்பது, இந்த தன்மையில் வளைகுடா நாடுகளிலிருந்து மன்னார்குடிக்கும் தஞ்சாவூருக்கும் இயல்பாகவே ஓட்டு போட வர்றவங்க இருப்பாங்க. ஏதோ இந்த முறை தான் முதன்முறை ஃப்ளைட் பிடிச்சு வர்றாங்க. அதுவும் ஃப்ளைட் பிடிச்சு வர்றாங்க. ஏங்க, கல்ஃப்ல இருந்து வரும்போது ஃப்ளைட் பிடிச்சு தாங்க வர முடியும். ஃப்ளைட் பிடிச்சு வர்றாங்க பார்த்தீங்களா? ஃப்ளைட் பிடிச்சு வர்றாங்கன்னு அதையெல்லாம் கேமரா பிடிச்சு போடுறது. கோயம்பேடுல இருந்து கூட்டத்தை பார்த்தீங்களா? ஒவ்வொரு முறையும் ஊர்ல இருந்து வெளியூர் போனால் கூட்டம் வரதான் செய்யும். உங்களுக்கு அன்புமணி தர்மபுரியில ஜெயிச்சார்ல 2014 தேர்தல், அப்போ நிறைய பெங்களூர்ல இருந்து தருமபுரிக்கு பஸ் வந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கவங்களெல்லாம் இங்க கூட்டி வந்து ஓட்டு போட வைங்கலாம் சொன்னாங்க. நிறைய கூட்டம் வந்துச்சு. அதனால இது இயல்பாக நடக்கிற ஒண்ணு. கோயம்பேடுல எலெக்ஷனுக்கு முதல் நாள் நைட்டு உங்களுக்கு எந்த தேர்தல், யாருடைய தேர்தலா இருந்தாலும், யாரு புதுசா வந்தாலும் வராட்டாலும், யாருக்கு அலை வீசினாலும் வீசாட்டாலையும் ஓட்டு போடுறவங்க மெட்ராஸ் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓட்டு போடணுங்கிற கான்சியஸே ஏதோ இளைஞர்களுக்கு இந்த தேர்தலாம் வந்துச்சுங்கிற மாதிரியான ஒரு பொம்மை கட்டமைக்கப்படுகிறது. அது உண்மை அல்ல. அதை நான் ஒரு ஊடகவியலாளராக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமை இருக்கு. நடந்த விஷயங்களை சொல்லணும் இல்லையா? எல்லாரும் பேசுற அலையில நம்ம பேச முடியாது. எது உண்மையாக தான் நம்ம பேச முடியும். சரி, அப்புறம் இன்னொன்று, நடிகர் அஜித்குமாரை பற்றிய ஒரு செய்தி. அந்த கார்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது நம்ம உண்மை என்ன அப்படின்னு நம்ம அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்திலே கேட்டு நம்ம உண்மையை வாங்கிட்டோம். ஆனால் எப்படியெல்லாம் பரப்புறாங்க பாருங்க. ஆட்சி, அதாவது அஜித் வேளச்சேரியில் ஓட்டு போட்டு வந்தாராம். அப்போ பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, சார் ஆட்சி தொடருமா அப்படின்னு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் நோ நீட் அப்படின்னு அவர் சொன்னாராம். இப்படி ஒரு விஷயத்தை போட்டுட்டு இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் விஜய்க்கு அவர் ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு ஒரு தப்பான பிரச்சாரத்தை பண்றாங்க. அப்படி பண்ணவே கூடாது. கட்சிக்காரங்க பண்ணுவதே எனக்கு தெரிஞ்சு அது சரியில்லை தான். இப்போ அமைச்சர் நேருட்ட கேட்குறாங்க, முதலமைச்சர் கேட்குறாங்க, ரஜினிகாந்த் கேட்குறாங்க, அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி, எல்லாத்தையும் பத்திரிகையால் நீட்டுவாங்க. அவங்க சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க, நாங்கள் தான் வரப்போறோம்னு தான் சொல்லுவாங்க. அது வேற விஷயம். ஆனால் நடிகர்கள்ட்டையும் இவங்க கேட்குறாங்க. அவங்க விருப்பப்பட்டவங்க இல்லைங்குவாங்க, இல்லாட்டி வேணாங்குவாங்க. ரஜினி ஒரு முறை ஒரு தடவை சொல்லி சர்ச்சையாயிடுச்சு. ரஜினி இப்படி சொன்னாரா அப்படின்னு, கலைஞர் கோய்த்து கொண்டாரான்லாம் செய்தியாச்சு. இப்போ அஜித்திட்ட போய் ஆட்சி தொடருமான்னு கேட்டதுக்கு இந்த ஆட்சி தொடர வேணாம், நோ நீட் அப்படின்னு ஒரு சொன்னோன்னு பார்த்தீங்களா? விஜய்க்கு விரும்புறாரு, இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக அஜித் சொல்லியிருக்காருன்னு எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு இப்படி ஒரு கார்டை போட்டு பரப்புறாங்க, மாலை முரசு கார்டுன்னு. நான் உடனே மாலை முரசுக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க உள்ள ஆட்களுக்கு. என்னங்க இப்படி ஒரு கார்டு போட்டு அஜித் விஜய்க்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சாருன்னு பரப்புறாங்களே, உண்மையானு? சார் அது ஃபேக் கார்டு சார், அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது இப்போ போலித்தனமான கார்டு என்று தெரிஞ்சோ தெரியாமலோ, என்னை கேட்டால் தெரிஞ்சே கூட அந்த விஜய் ஆட்கள்லாம் இப்படி ஃபேஸ்புக்கில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. அவர் எதுக்குங்க விஜய் ஆதரிக்க போறாரு? அஜித்துக்கு என்னங்க அவசியம்? விஜய் அரசியல் ஆதரிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன? அதுவும் அவர் ரசிகர்களை அவர் என்ன சொல்றாரு, நீ இப்போ குழந்தை குட்டிகளோட இரு, நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிடு, ஒய்ஃபை பார்த்துக்கோ அப்படின்னு அவர் தொடர்ச்சியாக சொல்றாரு. அவர் விஜயை விட்ட கரூர் சம்பவத்துக்கெல்லாம் பிறகு விஜய் ஆதரிச்சு அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஆதரிச்சிருந்தா அவர் எப்பயோ ஆதரிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த ரசிகர்களில் உன் ரசிகர்கள் எப்படி இருக்கிறாங்க, என் ரசிகர்கள் எப்படி இருக்காங்க பாருங்கிறத தொடர்ச்சியாக வேறுபடுத்துறாரு. இது சினிமா தேட்டரில் கத்தாத, போய் பொண்டாட்டி பிள்ளையில பாரு போ, இப்படிங்கிற விஷயத்த அஜித் ரொம்ப டீசெண்டாக பண்ணுறாரு. ரசிகர்களை தன்னோட நெருங்க
நெருங்கி தனக்காக புகழ் பாடுறத அவர் விரும்புறதே இல்லை. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ தான் ஹீரோ, நீ ஹீரோவா இருங்கிற விஷயத்த பதிவு செய்யறாரு. இப்படிப்பட்ட அஜித்தை இன்னைக்கு அவர் விஜய்க்கு ஓட்டு போட சொன்னாருங்கிற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை எலெக்ஷன் டேட் அன்னைக்கு இவங்க அப்படி பரப்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எலெக்ஷன் அன்னைக்கு இப்படி எல்லாம் பேசவே கூடாது. எலெக்ஷன் டேட் அன்னைக்கு இப்படி விஜய்க்கு ஆதரவா அஜித் பேசுனதா பொய்ய பரப்புறது. உண்மையிலே அப்படி சொல்லியிருந்தா அது வேற விஷயம். அவர் அப்படி சொல்லவே இல்லை. அப்புறம் அதே மாதிரி அவர் திமுக ஆதரவா பேசினாருன்னு ஒரு கார்டு வருது. அந்த கார்டும் உண்மை கிடையாது. அதுலேயும் அவர் மாற்றம் வருமா, அது விஜய் மாதிரி ஒரு மாற்றம் வருமானு கேட்டதுக்கு நோ நீடுங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இப்படியும் போட்டு அப்படியும் போட்டு இல்லைங்க மாற்றம் வராது, விஜயெல்லாம் வரமாட்டாருன்னு அஜித் சொன்னாருங்கிற மாதிரி பரப்புறாங்க. ஆனால் அதை எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சிக்காரங்களும் பெரிய லெவலில் பரப்பலை. ஆனால் விஜய் ரசிகர்கள், எனக்கே என் சமூக வலைதளங்கள் 4-5 கார்டு இப்படி வந்துருச்சு. நான் எனக்கு என்னடா அஜித் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு உடனே மாலை முரசுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இப்படி ஒரு கார்டு உங்கள் கார்டு, ஐயோ சார் ஃபேக்கு சார் அப்படின்னாங்க. அப்போ ஃபேக்குனா ஃபேக் கார்டாவது போடலாம்லன்னதுக்கு, சார் நாங்கள் ஃபேக் கார்டு போட்டிருக்கோன்னு எங்கள்கிட்ட எடுத்து காமிச்சிட்டாங்க, பாருங்க சார் ஃபேக்குன்னு சொல்லி அந்த கார்டை நாங்கள் போட்டுட்டோம், ஃபேக்குன்னு சொல்லி அந்த கார்டை நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னு அந்த 3வது கார்டையும் எனக்கு இது பண்ணுறாங்க. ஏன்னா எலெக்ஷன் டயத்தில் இப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக ஒரு செலிபிரிட்டி பேசியிருக்காரு. அதாவது விமர்சனம் வைக்கிறது, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன், பொதுவாக நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, மத சார்பற்ற சக்திக்கு ஓட்டு போடுங்க, பாசிசத்துக்கு எதிராக ஓட்டு போடுங்க, பெண்களுக்காக ஓட்டு போடுங்க, தலித்துகளுக்காக ஓட்டு போடுங்க, இப்படி பேசலாம். நல்லவங்களுக்கு வாக்களிங்க, பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க, இது ஒரு பொதுவான டேம். அதில் எந்த கட்சின்னு சொல்லாமல் பண்ணலாம். ஆனால் பர்டிகுலராக விஜய்க்காக தான் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு பரப்பக்கூடாது. மாற்றம் வரும்னா வேணான்னாரு, உங்களுக்கு ஆட்சி மாறுமானா நோ நீடுனாரு, இல்லை ஆட்சி மாற்றம் வேணும்னாரு, இப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லாததை சொல்லும்போது இந்த நேரத்தில் அஜித்தே சொல்லிட்டாருங்கிறப்ப அஜித்துக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ரசிகர்கள் அஜித்தே விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாரா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஏற்படுத்தும். இது ரொம்ப ரொம்ப தப்பானது. எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த ஓட்டு போட்டு வர்றவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறதே எனக்கு தெரிஞ்சு அது கான்செப்ட் சரியானு எனக்கு தெரியல. முதல்ல அப்படி கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கல்ச்சர் வந்துடுது. ரஜினிகாந்த்கிட்ட போய் யாருக்கு ஓட்டு போட்டீங்கிறது, அவர் பெரும்பாலும் தப்பிச்சிருவார் வணக்கம் போட்டு, எதையாவது ஒன்று சொல்லி டக்குன்னு பிரச்சனை ஆயிரும். அப்புறம் அரசியல்வாதிகள்கிட்ட ஸ்டாலின், முக ஸ்டாலின்கிட்ட கேட்பாங்க, முதலமைச்சர் என்ன சொல்லுவார் உலகத்துக்கே தெரியும். அன்புமணி ராமதாஸ்கிட்ட போய் ஓட்டு கேட்பாங்க, அவர் யாருக்கு ஓட்டு சொல்லுவார். எலெக்ஷன் போலிங் நடக்கிற அன்னைக்கு அது மக்களுக்கே தெரியும் அன்புமணி ராமதாஸ், முதலமைச்சர் எடப்பாடி என்ன சொல்லுவாங்கன்னு. இருந்தாலும் அன்னைக்கு ஒரு முறை சொல்லும் போது அவங்க சின்னத்தை, அவங்க கட்சியை அன்னைக்கு அதுதான் ஜெயிக்க போகுதுங்கிற மாதிரியான கருத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. இது இயல்பு, இது நீ குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா மீடியா பீப்புள் கேட்கும் போது நான் சொல்ல மாட்டேன்னு போக முடியாது. அமைச்சர் நேரிட்ட கேட்டிருக்காங்க, அவர் எங்க கட்சி தான் ஜெயிக்குன்னு சொல்றாரு. அதனால நீங்க ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் பிரேமலதா அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. செய்தியாளர்கள் பெரும்பாலும் எல்லார்ட்டையும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்பது ஜனநாயகத்துல சரியான எனக்கு தெரியல. நாளைக்கு இந்த கேள்வி கேட்கலாம், இன்னைக்கு போலிங் நடந்துகிட்டு இருக்கப்பே நீங்க ஓட்டு போட்டீங்களா, யாருக்கு ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்பதுங்கிறது ஏற்கனவே கட்சிக்காரங்கிட்ட கேட்கலாம். அது கூட எனக்கு தேவையில்லை. இருந்தாலும் அது மக்களுக்கு தெரியும், இவர் இப்படிதானே சொல்வார். அஜித் மாதிரி ஒரு புது நபர்கிட்ட, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய செலிபிரிட்டி அவர்கிட்ட இப்படி கேட்டு இவர் விஜய் அண்ணாக்கு சார்பாக பேசிட்டாருங்கிற மாதிரி பரப்புவது என்பது அறம் கிடையாது, நல்ல விஷயம் கிடையாது. அவர் உண்மையிலே சொல்லியிருந்தா பேசுங்க. இந்த நேரத்தில் திடீர்னு அப்படி ஒரு சொல்லியிருந்தா அது ஒரு பிரச்சாரம் மாதிரி ஆயிரும். அதனால விஜய் கட்சிக்காரர்கள் இப்படியான விஷயங்களில் அதிக ஆர்வம் கட்டுறாங்க. எது ஃபேக்கு, எது பொய், அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. பார்த்தீங்களா, அஜித்தே ஆதரவு வந்துட்டாரு இப்படிங்கிற விஷயத்த பண்ணியிருக்காங்க. விஜய் ஏற்கனவே கோட்டு படத்திலேயே அஜித் ரசிகர்கள்ட்ட ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜயோட பொண்ணே அஜித் ரசிகதாங்கிற மாதிரி, நீ யாரோட ரசிகமா, தலைன்னு அப்படி தலையை வச்சு அந்த பொண்ணு அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த மங்காத்தா மியூசிக்கை போட்டு விடுவாங்க. விஜயோட படத்தில் மங்காத்தா மியூசிக்கு. ஸோ அஜித் ரசிகர்களை கவர் பண்ணணும். ஏன்னா இவ்வளவு காலம் அஜித்தை கேவலப்படுத்தி தான் படம் எடுத்தார். அஜித்தோட உருவக்கேலி செஞ்சு அவருடைய தொப்பையை வச்சுக்கிட்டு குண்டு மாங்காய் தோப்புக்குள்ளேன்னு ஆடி அவமானப்படுத்தினார். இப்படியெல்லாம் அவமானப்படுத்திக்கிட்டு இருந்த விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வரப்போறேன்னு தெரிஞ்சோன்னா, அஜித் என் நண்பர், அஜித் போல் மலேசியானா அஜித் தான் ஞாபகம் வரும், என் நண்பன்னாலே மலேசியா தான் பில்லா தான் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு கோட் படத்தில் அஜித்துக்கு ஹைப் கொடுத்து, ஏன்னா அஜித் ரசிகர்களை பகைச்சிக்கிட்டோன்னு அவருக்கு தெரியும், அஜித் ரசிகர்களை ஓட்டு போட மாட்டாங்கனால அந்த வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அந்த வேலையை அவர் செஞ்சதாவது போலிங்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் டயத்தில் அஜித் விஜய்க்கு ஆதரவாக அப்படி பரப்புறாருங்கிற மாதிரி பரப்பக்கூடாது. நீங்க இந்த மாதிரி நேரத்துல நீங்க பேச வேண்டியது ஓட்டு போடுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாடு நல்லா இருக்க ஓட்டு போடுங்க, தமிழ்நாட்டுக்காக ஓட்டு போடுங்க, மொழி இனம் காக்க ஓட்டு போடுங்க, பாசிசத்திலிருந்து மீக்க ஓட்டு போடுங்க, மதச்சார்பற்ற
தன்மையில் யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இப்படி பேசுவதுதான் இன்னைக்கு சரியா இருக்கும். அதுதான் எத்திக்ஸ். அந்த மாதிரியான நேரத்தில் இப்படி பொய்க்காடுகளை எலெக்ஷன் டயத்தில் டக்கு டக்கு டக்குன்னு பரப்பக்கூடாது. ஏன்னா உண்மை ஊர் போய் சேர்றதுக்கு முன்னாடி பொய் செப்பல் போட்டுட்டு போயிருவாங்க. உண்மை மெதுவாக செப்பல் போட்டு வர்றதுக்கு முன்னாடி பொய் ஊர் போய் சேர்ந்துருவாங்க. அது மாதிரியான நிலையில் அஜித் அவர்கள் அப்படி சொல்லவே இல்லை. இதை ஒரு ஊடகமாக நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் இருக்குது. அவர் நோ நீடுலாம் சொல்லலை. என்ன நடந்துச்சுன்னா அந்த செய்தியாளர் கேட்டிருக்கு, சார் பேண்ட் ஷர்ட்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டதுக்கு அவர் தேங்க்யூன்னு சொல்லியிருக்காரு. நியூஸ் எயிட்டிலேயே யாரோ செய்தியாளர் தான் கேட்டிருக்காங்க போல. நல்லா இருக்கு. நான் அங்கே சம்மந்தப்பட்ட நபர்கள் செய்தியாளர்கள் எல்லாத்தையும் பேசிட்டேன். அஜித்தை பார்த்து அந்த மைக்கை நீட்டி எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அவர் எந்த கட்சிக்கும் ஆதரவாக பேசலை. அதை விஜயினர் எடுத்து விஜய்க்கு ஆதரவாக அஜித் போட்டிருக்காருன்னு அந்த கார்டை போடுறாங்க. இது ரொம்ப 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 தப்பு. இப்படி செய்யவே கூடாது. ஓட்டு போடுற அன்னைக்கு உங்கள் மனசாட்சிக்கு தகுந்தபடி உங்களுக்கு யார் நல்ல வேட்பாளர், யார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும், தமிழ் மொழிக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வுடன் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வாக்களிங்க. இந்த மாதிரி பொய் பிரச்சார அட்டைகளை நம்பாதீங்க, பரப்பாதீங்க என்று சொல்வதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை சேர ஜீவா டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.